கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வல்லவன். ஆமென். யாருங்க? நம்ம ஆபிரகாம் தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆபிரகாம் கர்த்தர் 75 வயசுல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. தெரியுங்களா? உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உன் சந்ததியை கடற்கரை மலையை போகும் வான உச்சத்துக்கு பெருகை செய்து கொடுத்தாரு. ஆனா 25 வருஷம் வெயிட் பண்ணி வேணுச்சு. 100 வயசுல தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேச்சு. ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போன சூழ்நிலை, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போன சூழ்நிலை. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணவரை அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலை தேவனை கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு இருந்தான். அது மட்டும் இல்லாம கர்த்தரை மையப்படுத்தினான். அதனால நமக்கு நீதியா எண்ணப்பட்டது. இன்னைக்கு நம்ம கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தம் கொடுத்துக்கலாம், தரிசனம் கொடுத்துக்கலாம், அது நிறைவேறாம இருக்கலாம். நம்ம எவ்வளவு வார்த்தை கொடுத்தா வாழ்க்கை இன்னும் ஒரு விடிவு காலமே வரல, ஒரு வெளிச்சமே வரல, அங்க தோத்து போய் அவமானப்பட்டு நிக்க கவலைப்பட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராகிறார். வாக்கு தேவன், வாக்குமான தேவன், சொன்னதை செய்யும் கைவிடாத தேவன். கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க நிறைவேற்றி உங்களை ஆசீர்வாதமாய் கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாய் மாற்றி உங்களையும் விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றுவார். ஆமென். God bless you.